directed by James Cameron. Amanda Silver, writer and screenplay. Rick Jaffa, writer and screenplay. Shane Jalano, writer. Joss Friedman, writer. Russell Carpenter, cinematographer. David Brenner, editor. John Raffa, editor. Stephen E. Roken, editor. Sam Worthington as Jake Sully. Joe Saldana as Nathri. Sigourney Weaver as Kitty. Stephen Lang as Colonel Miles Critch. Kate Winslet as Ronald. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இதெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? முதல்ல நான் படித்தது எல்லாம் டெக்னீஷியன்ஸ், ஜேம்ஸ் கேமரன் அண்ட் டீம். அண்ட் ரெண்டாவது நான் படித்தது பூரா அந்த படத்துடைய ஆக்டர்ஸ். எஸ், அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதுதான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்த படம். இந்த படம் வந்து பயங்கர லென்த்தியான ஒரு படங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம் அந்த படம் போச்சு. இந்த படம் வந்து போகுது கிட்டத்தட்ட 1 hour போச்சு, 1.5 hour போச்சு, 1 hour 45 minutes தாண்டிடுச்சு. அப்புறம் தான் இன்டர்வல் விட்டாங்க. ஆனால் மக்கள்லாம் உண்மையிலே சொன்னோம், பொறுமையின் சிகரங்கள். என்னென்னா, காசு கொடுத்துட்டோம், 3D படம் வேறு, கிளாஸ் எல்லாம் வேறு போட்டுட்டோம், இன்றைக்கி அவதார் போகிறோன்னு வேறு சொல்லிட்டோம், வெளியில் போய் ஏதாவது சொல்லணும், எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல காட்சிகள் வந்து நம்ம கைதட்டிட மாட்டோமா, என்ஜாய் பண்ணிட மாட்டோமா, கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தாக இருக்காதா அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மக்கள் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் கூட அப்படி வந்து ஒரு கிளாஸ் ரூமை கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் 3 மணி நேரம் டெட் சைலண்ட். அவங்க ஏதோ டைலாக் பேசுகிறாங்க, கண்டிப்பாக அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான காட்சி இருக்குது, நம்மளாம் கை தட்டுவோம், வேறு மாதிரி ஒன்று காமிப்பார், அது இருக்கும், இது வரும், அங்கே சண்டை வரும், இங்கே பறந்து போவார், இங்கே கை தட்டுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பலூன்லாம் பறக்கிற காட்சி ஒன்று இருந்தது. அப்படியே ஜம்ப் பண்ணி இப்படி கமால்னு குதிச்சு நெருப்பு பற்றிக்கிட்டு வர்றது. ஜேம்ஸ் கேமரன் அங்கே நினச்சிருப்பார், oh, this it is always a hospitable scene and all the people in the audience will be clapping for us அப்படின்னா யாருமே தட்டல. ஏன்னா நம்ம ஊரில் பலூனில் ஜம்ப் பண்ணுறதை ஏகப்பட்ட படங்களை நம்ம ஹீரோ பண்ணிட்டாங்க. எல்லாம் ஜம்ப் பண்ணிலாம் வர்றதெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல பண்ணிட்டாங்க. அதனால் அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தியான ஒரு படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அவதாருடைய ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவதார் வந்து எப்படி கதை ஆரம்பிச்சது அப்படின்னா, அதாவது என்னென்னா, ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆர்மி மென்லாம் போய் அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் ஆக்கிரமிக்கிறதுக்கும் அதில் நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடணும், நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாங்க. அப்போ அவங்க எடுத்து போராடும் போது யாரை உள்ளே அனுப்புகிறாங்களோ அவரே அவதாராக மாறிடுறாரு. இதுதான் வந்து ஒரு ஒன்லைனாக இருந்தது. ஸோ அவதாருங்கிறதுல அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இயற்கையை வழிபட்டு நேசித்து வாழக்கூடிய மக்கள். ஸோ அப்படி வந்து அவங்க மனித உறவு, ஆனால் மனித உருவில் இருக்காங்க. மனித உருவில் இருக்கும்போது வால் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அவங்க உடல் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கா அந்த காட்டில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு சிஜியில் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் எனக்கும் வந்து சுமாராக தான் தெரியும், அதை பற்றி நான் குழப்ப விரும்பலை. அந்த ஒரு டெக்னாலஜியில் அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் டைம் 3D வரும்போது அமேசிங்காக இருந்தது. அப்படியே அவதாரில் வந்து இந்த கதைகளை சொன்னதுக்கப்புறம் வந்து, அதாவது என்னென்னா, அந்த மக்களை போய் அந்த இடத்துலேருந்து விரட்டுறதுக்காக ஒருத்தன் போகிறவன் அவனே அவதாராக மாறிடுறான் அப்படிங்கிற அந்த விஷயம், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துடைய எண்டில் வந்து அந்த அப்படி கண்ணடி திறப்பாப்பில் அவதார் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த படம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2011-12 அந்த வருஷத்தில் வந்துன்னு வச்சுக்கேன், 11 or 12 வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அவதார் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறம் வந்தது தான் அந்த அவதாருடைய இன்னொரு இது. அதுதான் அந்த வாட்டர், அது சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த துன்கூனு அந்த மாதிரி நீரில் வாழக்கூடிய மிருகங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. அதை வந்து எகெயின் அதுலேருந்து நம்ம ஒரு சக்தி எடுக்கணும், அதை வந்து நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை தேடி வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு ஜெல் மாதிரி ஒன்று எடுப்பாங்க. அந்த ஜெல் மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயமாக கொண்டு அது ஒரு படமாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் அவதார் வாட்டர். அந்த அவதார் வாட்டரில் ஒரு பையன், அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் யார் அவதாராக மாறினாரோ அவருக்கும்
அந்த காதலிக்கும் அந்த அந்த அவதாரில் இருந்த அந்த அந்த குரூப்பில் இருந்த அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய பையன் சின்ன பையன் இருப்பான். அந்த பெரிய பையன் வந்து ஆக்சுவலாக ஐ மீன் செகண்ட் பார்ட்டில் அவன் வந்து இறந்துடுறான். அதுக்கு காரணம் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் கதை எப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து செகண்ட் பார்ட்டில் என்னால் ஃபீல் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வாவ் ஃபேக்டர் அப்படின்வாங்க. வாவ் ஃபேக்டர்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. அதாவது இந்த மிதக்கும் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் வந்து நான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த கல் வந்து மிதக்கும் சார், தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கல் வந்து இப்படி லைட்டாக மிதந்துட்டு இருக்கும், உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்குறது. அப்படியே ஆச்சரியமாகவும் ஒரு அது ஒரு ஒரு வித்தியாசமாக, அதாவது என்னென்னா அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கணும், ஒரு ஃபேண்டசி கலந்த படமாக அவதார் இருந்தது ஃபஸ்ட் பார்ட். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மரம், அந்த மரம் எது கேட்டாலும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அதை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், கற்பக விருட்ச மரம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. கற்பக விருட்ச மரம் தான் எல்லாம் கேட்டதெல்லாம் தரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மரம் மாதிரி காமிக்கிறாங்களே, அதுலேருந்து ஒரு நல்ல சக்தி, ஒரு நல்ல நம்முடைய மூதாதையர்கள் அதை வணங்குறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க. அப்போது அந்த அவங்க உத்தரவு கொடுப்பாங்க, அவங்க உத்தரவு கொடுத்தோன்னா நம்ம இதை செய்யணும். அப்படியே டிப்பிக்கலாக ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கும் நம்ம அந்த இதை பார்க்குறதுக்கு, இந்த கலாச்சாரங்களை பார்க்குறதுக்கு. அப்போது இந்த மரத்தை காமிச்சதோ, அந்த அந்த ஹேங்கிங் ஸ்டோன்ஸ் காமிச்சது, அதில் எப்படி தாவி தாவி நடந்து போகிறாங்கங்கிறது அதெல்லாம் காமிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் அந்த குதிரை ஒன்று காமிச்சாங்க. அந்த குதிரை வந்து ஒரு வால் இருக்கும், அந்த அந்த குதிரையோட பிடரி முடி இருக்கும். அந்த பிடரி முடியிலேருந்து இவங்க அப்படி கனெக்ஷன் கொடுத்துப்பாங்க. கனெக்ஷன் வந்து தான் அந்த குதிரை அதுக்கு தகுந்த மாதிரி போகிறது, அது ஒன்று இருக்கும். அப்புறம் பறவையில் பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய பறவைகள்லாம் வரும். அந்த பறவையில் வந்து இவங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் அப்படியே ட்ராவல் பண்ணுறது, அந்த பறவை வந்து நிறைய எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப அழகாக அதை சிஜி பண்ணியிருந்தாங்க. அது 3D வந்து பார்க்குறப்போ அவதார் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுக்கு முக்கியமாக அந்த சினிமாட்டோகிராஃபர், அந்த ஒர்க், டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அவங்கெல்லாம் செஞ்சவங்க தான் அதில் மெயின். அண்ட் ஜேம்ஸ் கேமரோட ரைட்டிங் இது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கியிருக்கார். இது வந்து ஒரு ஹி ஹஸ் கிரியேட்டட் திங். அதாவது என்னென்னா, ரொம்ப ரொம்ப அது சாதாரணமான விஷயம் இல்லை. இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு க்ரீச்சராக உருவாக்குறது. இப்படி ஒரு முக அமைப்பு இருக்கும், இப்படி உடல் அமைப்பு இருக்கும், இப்படி காது இருக்கும், இப்படி கண் இருக்கும், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பல் இருக்கும் அப்படிங்கிறத உருவாக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து இட்ஸ் அ கிரியேட்டிவ். ஸோ ஜேம்ஸ் கேமரூன் இஸ் அ கிரியேட்டர். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு படத்தை பண்ணியிருந்தார் அவதார். 2வது பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியில் போகும்போது கதைகள்லாம் இருந்தது. ஆனால் தியேட்டரில் பெருசாக அதை என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி கைதட்டி ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் கொடுத்தாங்களான்னா இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அந்த படம் பெரிய கலெக்ஷன் வந்தது. அவதார் 2 வந்து அப்படி ஒரு கலெக்ஷன், மாபெரும் கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் 3 த ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு ரிலீஸ் ஆனது. ஃபயர் அண்ட் ஆஷ்னா ஓகே, வாட்டர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ளே ரொம்ப நிறைய விஷயங்களை காமிக்க முடியல. ஃபயர் அண்ட் ஆஷ்னா வேறு மாதிரி இருக்கும், அப்படியே நெருப்பு சண்டை அப்படி இருக்கும் போல இருக்குது, வித்தியாசமாக இருக்கும்னா. அதில் ஃபஸ்ட்டு சீனே எனக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இது செகண்ட் பார்ட்லேயும் இருந்தது, இந்த பார்ட்டில் வந்து அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இதுங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை தாங்கி இந்த குரூப் வந்து போராடுறது. அதாவது என்னென்னா, இவங்க பூர்வக்குடி மக்கள்னு சொல்லும் பொழுது இவங்க கையில் அந்த வில், அம்பு, கத்தி, பெரிய ஒரு தனக்கு உண்டான அந்த கலைகள் எல்லாம் தெரிஞ்சு போராடுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. துப்பாக்கியை கூட எதிர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுல, அது இருந்தது. ஆனால் அந்த துப்பாக்கிலாம் கையில் வச்சு சுடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் ஒரு பாமரனாக சொல்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலாகவோ பெரிய புத்தகறிவு உள்ள பயங்கரமாக அதை படிச்சுட்டு அப்படி சொல்லலை. ஒரு பாமரனாக சொல்ல துப்பாக்கிலாம் சுடும்போது ஒரு மாதிரி இருந்தது, ஏதோ கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. அப்படியே போச்சு, கதை போச்சு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஒரு உள்ளுக்குள்ளே ரெண்டு குரூப்புனா இந்த பூர்வக்குடி மக்கள்ல இன்னொரு வந்து இந்த என்னன்னா, அவங்க வந்து இந்த கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வர, அவங்க தான் ஆஷ். ஸோ அவங்க வந்து நெருப்பு இது பண்ணி கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து வருது. அப்போ பெரிய பெரிய அந்த ஏர் பலூன்ஸ் மாதிரி வாங்க எல்லாரும் புறப்படுவோம் அப்படின்னா அப்படி அந்த ஏர் பலூன்ஸில் புறப்படுறாங்க. அதுக்கு ஒரு க்ரீச்சர் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா, அது அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் காற்றுல போகுது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அது சிஜியில். அது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அவதாரில். மியூசிக்கு அந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ் உண்டாக்குறது அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்போது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆனால் இதுக்கு நடுவில் அந்த ஆர்மி பீப்புள் வேறு, அவங்க வந்து இல்லை இவங்கள போய் நம்ம பிடிச்சிட்டு வந்துடணும், நம்ம துன்கூன்லேருந்து நிறைய இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதுங்கெல்லாம் ஒன்று கூடுற நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மீன்கள்லாம் வந்து மாநாடு மாதிரி வருது.
எல்லாம் எழுந்துச்சு சொல்லும்போது நாங்கள் யாரையும் எதிர்த்து சண்டை போட்டதில்லை அப்படின்னு அந்த மீன்கள் சொல்ல, அதை வந்து சைகை பாஷையில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் எதிர்த்து சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்லி சைகை பாஷையில் இவங்க அதோடைய மொழி தெரிஞ்சு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உடனே வந்து இல்லை நம்ம எதிர்த்து போராடி தான் ஆகணும், நம்ம எடுத்து அடிக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது இது ஆக்ரோஷமாக இந்த மீன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி இவனுங்க எப்போயாவது போய் டப்புன்னு அதில் குத்தி அதில் எடுத்துடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து ஒரு போராட மாதிரி அந்த ஆர்மி பீப்புளெலாம் வரும்பொழுது அந்த ஒரு ஃபோர்ஸ், ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் வராங்க, அவங்கெல்லாம் வர்றாங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா இது ஆக்ரோஷமாக மாறிடுது. ஆக்ரோஷமாக மாறி ஒரு பெரிய ஃபைட். அப்படி ஃபைட் ஆகும்போது உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் சண்டை பெரிய இது வருது. அதில் ஒருத்தன் அந்த ஸ்பைடர்னு ஒருத்தன் ஆல்ரெடி செகண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு கர்னலோடைய பையன். அவன் வந்து இவங்களுடைய இந்த குரூப்போடைய அவதார் குரூப்போடைய சேர்ந்துடுறான். அவன் வந்து நான் போக மாட்டேங்கிறான். அப்போ அந்த இடத்துல இங்கே இந்த பார்ட்டில் ஃபயர் அண்ட் ஆஷில் வரும்போது கிட்டத்தட்ட வந்து அவன் எப்படி இவங்களோட ட்ராவலரான், அவனால் என்ன ப்ராப்ளம் வருது, அவனை தூக்குறதுக்காக வர்றாங்க, அப்போ என்னென்ன ப்ராப்ளம் வருது, இப்படி அப்படியே இந்த கதை வந்து போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ஓகே. இது எப்படி வந்து நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இல்லை 3.25 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையுமே கிளாப் பண்ணலை. ஒரு கிளாப் இருக்கணும், ஒரு பெரிய ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும், வாவ் செம அப்படின்னு சொல்லணும்ல, அந்த ஒரு சீனோ ஒரு நம்ம அறியாமல் ஒரு கைதட்டுற ஒரு சீன் இருக்கணும். அந்த சீன் இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா நான் பார்த்தப்ப தேட்டரில் எல்லோரும் அப்படியே சாதனமாக பார்த்துருந்தாங்க. அதில் ஆனால் 3D எஃபெக்ட்டு, சிஜி எல்லாமே நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஃபைனலாக தோணுச்சுன்னா, ஓகே, இந்த அவதார் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கதைகள் ஒரு இடத்துல முடிவடைஞ்சிடும். அதை மறுபடியும் திருப்பி உருவாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ரீக்ரியேட் பண்ணணும், இது நல்ல வியாபாரம் ஆகுது, திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகலைன்னா விட்டுறலாம். ஒர்க் ஆகலை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். ஏன்னா அது அந்த முந்தைய சக்ஸஸும் அந்த கிரியேட்டரோட அந்த ஒரு பெரிய பிரமிப்பு இருக்குல்ல, அந்த பிரமிப்பு அதை வந்து கவுத்துரும். ஸோ அப்படி எனக்கு மனசில் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ ஜுராசிக் பார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜுராசிக் பார்க்கில் வந்து ஒரு கிரீச்சர் வந்து இது வந்து அப்புறம் லாஸ்ட் வேர்ல்டு வந்தது. ஒரு லாஸ்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் இன்னொரு படம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வந்தது. அந்த படம் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் ஓகே. பட் அது சம்மந்தமாக 4-5 படங்கள், ஒரு 10-15 படங்கள் வந்தது. அது வருது, இந்த பக்கம் 4 பேர் வந்து ஓடுறாங்க, இவங்க 4 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க, அது ஐஸ் கட்டியில் இருக்குது, இது அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு இப்படி எல்லாம் கதைகளை மாற்றி எடுத்துகிட்டே இருக்காங்க. யூ கேன் கிரியேட், பட் விச் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அது பார்க்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அவதார் படம் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது உண்மைதான் நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க. சென்னையில் உள்ள சத்யம் தியேட்டரில் போட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் நான் அவதார் சொல்கிறது அந்த படத்தை தான் அப்போ தான் நான் பார்த்தேன். அது ஒரு ஸ்பெஷல் ஷோ. அப்படி என்னென்னா இந்தியன்ஸோடைய ஆடியன்ஸோடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க. ஹாலிவுட்டில் இருக்கிற திரைப்படங்கள்லாம் வந்து எடுத்து பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னா இந்தியன்ஸ் தான் நிறையா படம் பார்ப்பாங்க. 140 கோடி பேர் இருக்காங்கன்னா 140 கோடியில் கண்டிப்பாக வந்து ஒரு 70 கோடி மக்களாவது வந்து படம் பார்ப்பாங்க. பாதிக்கு பாதியாவது இங்கே படம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனுக்கான ஒரு இடம் அது. அப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும், எப்படிப்பட்ட மாபெரும் காவியமாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாலும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க இது எனக்கு உணர்வை கிளப்புதா இல்லையான்னு. அதாவது என்னன்னா, ஒரு போல் கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்த் போல் உயரிய வேற ஒரு அண்டார்டிகா, அமெரிக்கா போகிற அந்த பக்கம் இருக்கிற காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கிரியேஷன் வந்து இங்கே இருக்கிற ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. அப்போ இந்த படம் பார்க்குறப்பே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஃபீல் வருது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஐயோ இல்லை எனக்கு போர் அடிக்குது, இல்லை எனக்கு தூக்கம் வருது, இந்த மாதிரி நிறையா வருது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து கலெக்ஷன் வைஸில் பெரிய லெவலில் இருக்கலாம். எல்லாரும் போய் ஒரு தடவை பார்க்கலாம். அவன் சொன்னால் இல்லையா, சில விஷயங்களை எல்லாரும் போய் ஒரு தடவை பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் அது சார் எப்படியோ சார் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே தான் பார்ப்பாங்க. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் குறிஞ்சி மலர் போல். அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் கூட ஒரு தெய்வ தரிசனத்தை வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அது காட்சி தராருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து வந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியெல்லாம் வந்து
இருக்கிறதுனால இந்த படங்கள் வந்து ஒரு 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 பெரிய ஒரு வியூவை கொடுக்குது, ஒரு வியூ பாயிண்ட்டு, நிறைய பேர் பார்க்குறதுக்கான ஒரு முயற்சியில் கொடுக்குது. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமா, இது சரியான படமா அப்படின்னு சொன்னால் மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி எனக்கு உணர்வு இல்லை. அந்த உணர்வு அது கொண்டு வரல. நான் மறுபடியும் ஒன்று தான் சொல்லுவேன். நல்ல டயர்ட்னஸில் பயங்கர தூக்கம் வரும்போது ஒரு படத்தை பார்த்து சட்டாரம் அப்படி ஏஞ்சி உட்காந்து என்ன படம் சார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் படம். இதைத்தான் மதிப்பிற்குரிய மறைந்த திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்கிட்ட சொன்னார். அதை நான் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது என் தூக்கத்தை கலைக்கவில்லை, அது மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து ஒரு ஆவரேஜ் தான். பட் பார்க்குறப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆஃப் சினிமா, ஒரு 3D எஃபெக்ட், அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆஃப் சினிமா ஐமேக்ஸில் பார்க்குறதுக்கும் அந்த காட்சி அமைப்புகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக போய் ஒரு தடவை பார்க்கலாம். பட் ஆனால் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் அது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. மைட் பி இட்ஸ் டாக்கட்டிவ் ஃபிலிம், டாக் 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 டாக்னு டாக்கிட்டே இருக்காங்க. டாக்கிட்டே இருக்கிறவங்க ஏதாவது டாக்கியில் வந்து ஏதாவது பயங்கரமாக நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை. பட் இந்த படத்தை ஏதாவது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழில் பாருங்கள், டப்பிங் செமையாக பண்ணியிருக்காங்க. சில வாய்ஸு, சில கேரக்டருடைய அந்த டயலாக் மாடுலேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது ஓவராலாக அவதாரை பற்றி சொல்லணுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க கந்தன் மலை அப்படிங்கிற படம். அதில் வந்து ஒரு டயலாக் வந்து எச் ராஜா அவர்கள் பேசியிருந்தாங்க. அது என்னென்னா, அருவாங்கிறான் நீ வெட்டினா இல்லை நான் வெட்டினாலும் வெட்டும் அப்படின்னோன்னா அந்த ஆப்போசிட்டுக்கு எதிரி வந்து ஓகே சரிங்க அப்படின்னு போயிருப்போம். அதாவது எந்த விதமான உணர்வும் உணர்ச்சியும் இல்லாத மாதிரி ஒரு டைலாக் இருந்தது. மோரல்லஸ் அதே மாதிரி தான் இருந்தது அவதார் படமும். அதாவது என்னென்னா, சார் பவுலில் ஜம்ப் பண்ணுறாங்க, நெருப்பு வருது, இப்போ ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அது. அப்புறம் அப்படின்னு, சார் அவங்க பறக்கிறாங்க, அப்புறம் சார் சண்டை போடுறாங்க, ஓஹோ சார் அங்கே குத்துறாங்க, அங்கே பாருங்க அந்த இது பிஸ்னஸ் வச்சு சுடுறாங்க, பாடுறா அப்படின்னா. இதே மாதிரி ரியாக்ஷனில் தியேட்டர் ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அதையும் நான் அனுபவித்தேன். ஸோ அதனால் அது மாதிரி போய் பாருங்கள். மறுபடியும் இதை பற்றி நிறையா பேசுவோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அவதார் பிடிச்சிருந்ததா, இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நன்றி.